ஓகேப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ஒரு கியூப் சம் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸகனல் ப்ரிசம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி சம் கொஷினில் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஷின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். A hexagonal prism of base side 30 mm and axis length 70 mm rests on the HP on one of its rectangular faces with its axis perpendicular to the VP. It is cut by a plane. It is cut by a vertical plane inclined at 30 degree to the VP. The cutting plane meets the axis at a distance of 30 mm from the one end. Draw the top view, sectional front view and the true shape of the section. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம், எப்படி ட்ரா பண்ண போகிறதுன்னு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ ட்ரா பண்ணிட்டு எக்ஸு ஒய் விபி அகைன் அடுத்தது ஹெச்பி. ஓகேங்களா? இப்போது ஹெக்ஸகனல் ப்ரிசம் தெரிஞ்சு போச்சு, எ பேஸ் சைட். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஸ் லென்த் 70 mm ரெஸ்ட் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் லென்த் 70 mm ரெஸ்ட் ஆன் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஆக்சிஸ் லென்த் 70 mm ரெஸ்ட் ஆன் த ஹெச்பின்னு கொடுத்தனால அந்த 70 mm ஹெச்பியில் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த ஹெக்ஸகன் இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஹெக்ஸகனை வந்து ஆக்சிஸ் லென்த் 70 mm ரெஸ்ட் ஆன் ஹெச்பி, அந்த 70 mm என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஹெக்ஸகனில் பார்த்தீங்கன்னா விபியில் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெக்ஸகன் வந்து விபியில் ட்ரா பண்ண போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சைட் 30 mm கொடுத்துருக்காங்க. அப்போ டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. ஸோ டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு தேர்ட்டி எம்க்கு நான் டாட் வைக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கரெக்டாக பாருங்கள், ஏன்னா 30 mm கரெக்டாக டாட் வைக்கணும். 1 2 3 4 5 6 சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இது வந்து ஓ பாயிண்ட்டு நேம் கொடுக்கலாமா, பி கியூ ஆர் எஸ் டி அகைன் யூ. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1 2 3 4 5 6 கொடுத்தாச்சா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ரெஃபரன்ஸ் லைன் வரைக்கும் இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த யூ லைனும் கியூ லைனும் ரெண்டு காமனாக அதிலே இருக்குது. அகைன் ஆர் அண்ட் டி ரெண்டு காமனாக இருக்குது. அகைன் இந்த லைனை ப்ரொஜெக்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ஆக்சிஸ் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போது ஹெக்ஸகன் பேஸ் சைட் 30 mm ஆக்சிஸ் லென்த் 70 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆக்சிஸ் லென்த் 70 mmனா இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 70 mmக்கு டாட் வைக்கணும். ஸோ 70 mm வச்சாச்சுப்பா. அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் 70 mm ட்ரா பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு இது என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இதோட ஹைட் நமக்கு பார்த்திங்கன்னா 70. ஸோ இதை வந்து நம்ம 70 mm நோட் பண்ணிடலாம். அகைன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது நமக்கு எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ 30 mm. ஸ்டெப் 1 ட்ரா பண்ணியாச்சு. அகைன் ஸ்டெப் 2 ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, a hexagonal prism of base side 30 mm and axis length நமக்கு பார்த்திங்கன்னா 70 mm கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ஆன் ஹெச்பி அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ 30 mm ஹெக்ஸகன் 70 mm நமக்கு ஒரு ப்ரிசம் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிங்க, ஏன்னா ப்ரிசம் கொஞ்சம் கிளியராக தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா பாருங்கள், இட் இஸ் கட் பை அ பிளேன் inclined at 30 degree to the VP. The cutting plane meets the axis at a distance of 30 mm from one end. ஸோ இப்போ நம்ம எங்கே கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக நோட் பண்ணணும். ஸோ விபியில் கட் பண்ண போகிறோமா, ஹெச்பியில் கட் பண்ண போகிறோமான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும், அந்த இன்க்ளைன் டிகிரியை பாருங்கள். இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி டு த விபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச்பியில் தான் கட் பண்ண போகிறோம்னு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா, இட் இஸ் கட் பை அ பிளேன் 30 டிகிரி டு த விபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம டிகிரியை ட்ரா பண்ணோம் ஹெச்பியில். அப்போ ஆல்சோ நம்ம எங்கே கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் தான் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கட் பண்ண போகிறதுக்கு 2 டேட்டா தேவை. ஒரு டேட்டா பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி டு த விபினா, ஸோ இங்கே நமக்கு 30 டிகிரி டு த ஹெச்பியில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அனதர் ஒன் டேட்டா என்னன்னா, த கட்டிங் பிளேன் மீட்ஸ் த ஆக்சிஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 mm ஃப்ரம் ஒன் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சார் 30 mm ஃப்ரம் த ஒன் எண்டுனா, ஸோ டோட்டலாக 70 mm இருக்குது. ஸோ அதில் 30 mm ஃப்ரம் த ஒன் எண்ட், ஏதாவது ஒரு எண்டுலேருந்து 30 mm ட்ரா பண்ணுற லைனும் அந்த 30 டிகிரியும் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆக்சிஸ்லேருந்து ஸோ மேலே டாப்பில் 30 எங்கே வருதோ அந்த இடத்துல டாட் வைக்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு 30. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஓகேங்களா? ஸோ ஏன் சார் பாட்டம்லேருந்து 30 mm எடுக்கலாம், ஏன்னா கொஷினில் பாருங்கள் 30 mm ஃப்ரம் ஒன் எண்டுன்னு தான் கொடுத்துருக்கான். ஸோ அதை டாப் எண்டாக பாட்டம் எண்டாக நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம டாப்லேருந்தும் 30 mm எடுத்துக்கலாம், இல்லை பாட்டம்லேருந்தும் 30 mm எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் 30 mm எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று தான். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சார் 30 டிகிரினா, ஸோ பாருங்கள் இந்த இடத்துல 30 டிகிரிக்கு கரெக்டாக இந்த இதில் வச்சுட்டு 30 டிகிரிக்கு மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேனை கட் பண்ணுங்கள் 30 டிகிரிக்கு. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் சார். கட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு எது சார் தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த போர்ஷனை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த போர்ஷன் என்னோட ரிமூவ்டு போர்ஷனாக இருக்குது. ஸோ தர்ஃபோர் என்ன பண்ண போகிறேன்னா அதை டார்க்காக ட்ரா பண்ண போகிறேன். அதாவது ஸோ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன், இது வந்து ரிமூவ்டு போர்ஷனாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அதுலேருந்து லைன் கீழே கொண்டு போகணும், மேலே கொண்டு போகணும். இங்கேருந்து 9 மேலே போகணுமா, ஸோ கரெக்டாக லைன் போகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது. ஓகே சார். அடுத்து அதே மாதிரி இங்கேருந்து லைன் போகுது,
இந்த இடத்துல நமக்கு மீட் ஆகுது. அப்போது இந்த ஹெக்ஸகன் ஃபுல்லாகவே நமக்கு கட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் என்ன பண்ணணும்னா இந்த ஹெக்ஸகன் ஃபுல்லாகவே நம்ம ஷேட் பண்ணணும்ப்பா. ஸோ இப்போ ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல கட் ஆகுது, அகைன் எண்ட் ஆகிறது வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த பாயிண்ட் கட் ஆகுது, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த பாயிண்ட் கட் ஆகுது. தேர்ஃபோர் இந்த ஹெக்ஸகன் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணணும். இதுதான் என்னோட ட்ரூ ஷேப். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரூ ஷேப் தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கீழேயே நேம் கொடுக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து பி டேஷ், இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கியூ டேஷ் யூ டேஷ், இது வந்து ஆர் டேஷ் டி டேஷ், இது வந்து நமக்கு எஸ் டேஷ். அகைன் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து 1 டேஷ், இது பார்த்திங்க அப்படின்னா 2 டேஷ் 6 டேஷ், அகைன் இது பார்த்திங்கன்னா நமக்கு 3 டேஷ் 5 டேஷ், அகைன் இது பார்த்திங்கன்னா நமக்கு 4 டேஷ். இப்போது என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த PQRS T அகைன் U இப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா நேம் நம்மளே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி P டேஷ்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க பார்த்திங்கன்னா P1ன்னு கொடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட். அதாவது இந்த கார்னர் வந்து நமக்கு P1, அகைன் இந்த கார்னர் பார்த்திங்கன்னா நமக்கு Q1, அகைன் அடுத்தது U1, அகைன் இந்த கார்னர் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக, இந்த கார்னர் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இதில் டச் ஆகுதா R1, அகைன் அடுத்தது T1, அகைன் அடுத்தது இந்த கார்னர் பார்த்திங்கன்னா S1. அதாவது P1 Q1 U1 R1 T1 S1 இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ என்ன சார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேருந்து 90 டிகிரி எடுக்கணுமா? ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி டாட் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு, அகைன் அடுத்தது இதில் 90 டிகிரி டாட் வைக்கிறேன் செகண்ட் பாயிண்ட்டு, அகைன் அடுத்தது இதில் 90 டிகிரி டாட் வைக்கிறேன் தேர்ட் பாயிண்ட்டு, அகைன் இதில் 90 டிகிரி டாட் வைக்கிறேன் ஃபோர்த்து பாயிண்ட். சப்போஸ் எனக்கு மேலே இடம் இருக்கிறதுனால மேலே டாட் வைக்கிறேன். இல்லை நீங்கள் எனக்கு பாட்டமில் வேணும் அப்படின்னா இப்படி பாட்டமில் இடம் இருந்தால் பாட்டம்லேயும் போடலாம், இப்படி 1 by 1. ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் லைன் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன், அகைன் அடுத்தது செகண்ட் லைன், அகைன் அடுத்தது தேர்ட் லைன், அகைன் அடுத்தது ஃபோர்த் லைன். ஸோ இந்த மாதிரி 1 by 1 லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு X1 Y1. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இதில் என்னென்ன பாயிண்ட் இருக்குது, நமக்கு P டேஷ் மட்டும் இருக்குது. அப்போ நம்ம காம்பஸ் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த லைனில் P டேஷ் மட்டும் இருக்குது. அப்போது இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஒன்றும் இல்லை, இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து P பாயிண்ட்டை மெஷர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு சேம் இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து P1 எடுத்து ஆர்க் அடிச்சுக்கோங்க. தேர்ஃபோர் இது வந்து நமக்கு வந்து P1 டேஷ். அகைன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் Q அண்டு U இருக்குது. தேர்ஃபோர் என்ன பண்ணலாம் நம்ம அடுத்தது, ஸோ அதில் பார்த்திங்கன்னா U அதிலே டச் ஆகிருக்கு. தேர்ஃபோர் இது வந்து U1 டேஷ். அடுத்து ரிமைனிங் Q மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண அப்படின்னா இங்கேருந்து Q வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுங்க. எடுத்துகிட்டு
சேம் இங்கேருந்து Q வரைக்கும் ஒரு ஆர்க் அடிங்க. நமக்கு வந்து கொஞ்சம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா Q1 டேஷ். அகைன் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஆர் இதிலே இருக்குது, சாரி T இதிலே இருக்குது, தேர்ஃபோர் இது வந்து T1 டேஷ். இப்போ சேம் இங்கேருந்து ஆரோட வேல்யூ எடுத்துகிட்டு சேம் இங்கேருந்து ஆரோட வேல்யூ வைக்கணும். தேர்ஃபோர் இது வந்து நமக்கு R1 டேஷ். அகைன் அடுத்து இது பார்த்திங்கன்னா எஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எஸ்ஸை ட்ரா பண்ணணும். தேர்ஃபோர் இது வந்து நமக்கு வந்து S1 டேஷ். அப்போ P Q R S T அகைன் U இது எல்லாமே நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணால் இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டு இதை ஷேட் பண்ணுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணியாச்சு சார். ஸோ இதுதான் நமக்கு ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு டாட் வச்சு என்னென்னலாம் நோட் பண்ணணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ மேலே பாருங்கள், இது வந்து ட்ரூ shape of the section. again அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா sectional front view. இது வந்து top view. இது நமக்கு வந்து removed portion. ஸோ இந்த மாதிரி 1 by 1 எல்லாமே ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? எது இதெல்லாம் டார்க்காக ட்ரா பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதையும் நான் 1 செகண்ட் நான் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த ஹெக்ஸகன் டார்க்காக ட்ரா பண்ணுப்பா. இந்த ஹெக்ஸகன் டார்க்காக ட்ரா பண்ணணும். இந்த லைன் டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கணும். அகைன் இந்த ட்ரூ ஷேப் லைன் டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைன், இந்த லைன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா நமக்கு ஒரு ஹெக்ஸகனல் ப்ரிசம். இந்த மாடலில் நம்ம எந்த சம் கேட்டாலும் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 by 1 என்னென்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எல்லாம் கிளியராக ட்ரா பண்ணிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி கிளியராக ட்ரா பண்ணுங்கள். டார்க்காக ட்ரா பண்ணுறதை டார்க்காக ட்ரா பண்ணுங்கள். அகைன் எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.